வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம் சார். சி ஓட்டர் சர்வே மூட் ஆஃப் த நேஷன் இந்தியா டுடே உடைய சர்வே பிப்ரவரி மாசத்துக்கான சர்வே ரிலீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 2 முறை பிப்ரவரிலயும் ஆகஸ்ட்லயும் இந்த சர்வே வரும். கரெக்டா பிப்ரவரி மாசம் டெல்லி எலெக்ஷன்ஸை ஒட்டி இந்த விஷயம் அந்த சர்வே வெளியில வந்திருக்கு. இதுல சொல்லிட்டு பல தகவல்கள் பாத்தீங்கன்னா நேர்மையை ஒட்டி இருக்கிறது. ஒரு சில தகவல்கள் வந்து மக்களிடையே ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அதாவது ஒரு பக்கம் வந்து திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் பிஜேபியும் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதிமுக ஸ்லோவா கரைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த சர்வேயோடைய அடிப்படை கேள்வியே பாத்தீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து இந்த காலகட்டத்துல நடந்ததுன்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற கேள்வியை பேஸ் பண்ணி தான் இந்த அனாலிசிஸ பண்ணிருக்காங்க. ஒரு மக்களவை தேர்தல்ல சொன்ன ஒரு பதிலை வைத்து சட்டமன்ற தேர்தலை நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா? இல்ல, முழுக்க முழுக்க பொருத்தி பார்க்க முடியாது. ஓரளவுக்கு பொருத்தி பார்க்க முடியும். ஏனென்றால் the players are the same. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவங்க என்னென்ன அங்கே சொல்லியிருக்காங்களோ அதே பிளேயர்ஸ் தான் இங்க இருக்காங்க. தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய வாக்குப்பதிவு நடக்கும்னு சொல்றாங்களோ அதுல உள்ள முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாமே, அரசியல் கட்சிகள் எல்லாமே இதுலயும் சட்டமன்றத்திலையும் போட்டி போட கூடியவங்க. அதனால ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனா ரெண்டும் கொஞ்சம் வேற வேற இருக்கு. இப்ப நாடாளுமன்றத்தை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டு மக்களில் பெரும்பான்மையோனருக்கு மோடி மீது உள்ள வெறுப்பு பரிபூரணம். அதுல சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் அடைகிறதுக்கு மோடி கடுமையாக உழைத்துத்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. தன்னை வெறுக்க அளவுக்கு எந்த அளவுக்கு வெறுக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெறுக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி ரொம்ப கிளீனா இப்ப ஜனங்கள் சொல்றாங்க. இவர் சொல்றது வேற, செய்யறது வேறன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து இருக்கு. தமிழ் தான் தொன்மையான மொழி, தமிழ் தான் திருக்குறள் போற இடத்துல எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி சொன்னாரு. இரும்பு யுகத்தை பத்தி இவங்க வந்து சொன்னாங்க, தமிழர்கள் தான் இரும்பை முதலில் பயன்படுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஆய்வு நடவடிக்கைகள் மூலம், தெளிவான அறிவியல் ஆய்வுகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அறிவியல் ஆய்வை 4 பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பி அந்த 4 பரிசோதனை கூடங்களும் இவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுல 1 புளோரிடால யூஎஸ்ல இருக்காங்க. இத்தனை பேர் சொன்னதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், அவர் வந்து இந்தியாவின் ஒரு பகுதியான தமிழ்நாட்டில் இந்த இரும்பின் தொன்மை முதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இந்தியாவுக்கே பெருமை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து சொன்னாரு. இவர் ஏன் மௌனமா இருக்காரு? அப்ப மக்கள் மத்தியில் வந்து ஒரு கேள்வி வரதா, சும்மா போற போக்குல வந்து சொல்லிவிட்டு போறவங்களே உண்மையான பெருமை நமக்கு வந்ததுன்னு அந்நேரம் ஏன் மௌனம் காக்குறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா வரத்தான் செய்யும். இதையும் தவிர இவங்க செய்யறதெல்லாம் எப்படி இருக்கு? இங்க வந்து குஜராத்ல வந்து வெள்ளம் வந்த உடனே பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து உடனடியா 1000 கோடியை கொடுக்கிறவரு, இங்க ரிப்போர்ட் எல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறமும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒண்ணும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? அதனால இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான செயல் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான செயல் மட்டுமல்ல, இது தமிழகத்திற்கு எதிரான செயல் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுதுங்கிறதுனால அவருடைய ஆட்சி காலத்துல இன்னைக்கு வந்து பலன் பெற்ற சில பேர், அனைத்து இந்திய அளவில் பயன்பெற்றவர்கள், தமிழகத்திலும் இவர் வந்துவிட்டால் தங்களுக்கு பலன் அதிகமாகிவிடும் என்று கணக்கு போடுபவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இவரை ஆதரிக்கிறார். ரொம்ப சின்ன நம்பர் அது. ஆனா மற்றபடி இவர் ஆதரிக்கவங்க தமிழ்நாட்டில் பெருசு. அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்லி வந்ததுன்னா மோடி குட் பைன்னு சொல்றதுக்கு தான் இங்க உள்ளவங்கள பெரும்பாலும் ஆசைப்படுவாங்க. அதனால அந்த இது வந்து இவங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஓட்டு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து சரிதான் சொல்லி நான் நினைக்கிறேன். இப்ப அனைத்து இந்திய அளவுல இவங்க சொன்னது சரிதான் நினைக்கிறேன். அதாவது இவங்களுக்கு வந்து இந்த பிஜேபிக்கு வந்து 40% 43% ஆயிருக்கு, காங்கிரஸுக்கு வந்து 20% ஆயிருக்குன்னு சொல்றாங்களே. காங்கிரஸுக்கு 20% அனைத்து இந்திய அளவில் சொல்றாங்க. காங்கிரஸுக்கு 7-8 மாநிலத்துல பிரசன்ஸே கிடையாது. அந்த 7-8 மாநிலத்துல மட்டும் பிஜேபிக்கு என்ன பிரசன்ஸ் இருக்கு, காங்கிரஸுக்கு என்ன பிரசன்ஸ் இருக்குன்னு பார்த்தா காங்கிரஸுக்கு வந்து 35% போகும். ஆனால் அவங்க வந்து மொத்தத்தில் உள்ள நிலவரத்தை தான் சொல்லணுங்கிறதுனால மொத்தத்தில் உள்ள நிலவரத்தை சொல்றாங்க. காங்கிரஸ் உடைய தோழமை கட்சிகளை பத்தி ஒண்ணுமே சொல்லல. பிஜேபிக்கு இந்த 43%ங்கிறது அவருடைய தோழமை கட்சியும் சேர்ந்தான்னு சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில் சொல்றாங்களா எனக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிச்சயமா தோழமை கட்சிகளையும் சேர்ந்தான் சொல்றாங்க. பிஜேபி பிளஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அனைத்து இந்த அளவுல வந்து இன்னைக்கு வந்து சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி சிதறி போயிருக்கிறது என்பது உண்மை.
அதுல சந்தேகம் கிடையாது. அந்த சூழ்நிலையில வந்து மக்கள் வந்து அயற்சி அடைந்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியை பற்றி என்பதிலும் சந்தேகம் கிடையாது. அதனால வந்து இன்னைக்கு உள்ள நிலைமையில இவங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த இதுல ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்னே ஒரு கூட்டம் வந்து இந்தியாவில் இருக்காங்க. வெரி வெரி பிராக்டிக்கல் பீப்புள். தோக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு என்னுடைய வாக்குக்கு வந்து வேல்யூ இல்லாம போயிருன்னு நினைக்கிறோம். அவங்க இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. இந்தியா கூட்டணி எங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஒண்ணு தவிர வேற எங்கேயுமே இந்தியா கூட்டணி இல்லை. இன்னைக்கு வந்து வலுத்த கூட்டணியாக இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. அப்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ராகுல் காந்திக்கு வந்து ஆதரவு குறைஞ்சிருக்கு அனைத்து இந்திய அளவுலன்னு சொல்லி அவங்க சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இன்னொன்னு என்னன்னா, பிஜேபி இஸ் அ ஃபாஸ்ட் லேர்னர். ஒவ்வொரு தேர்தல் தோல்விக்கு பிறகும் மிக விரைவாக பாடங்கள் கற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு இதுல வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சட்டமன்ற தேர்தலையும் அவங்க ஜெயிச்சது வந்து எதை காட்டுது? இடைத்தேர்தலில் they have learned their lessons and they learn it very quickly. அது அது எப்படி வந்து அந்த லெசனை லேர்ன் பண்றாங்கிறத பத்தி பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் மொராலிட்டியே இல்லாத ஒரு பார்ட்டின்னு சொல்ல வேண்டியது. இப்போ ஒரிசால வந்து முதல்ல ஒரு கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க பட்நாயக் கூட. ஆனா கூட்டணி அமைக்கணும்னு சொன்னபோது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பட்நாயக் பார்ட்டியில வந்து அவருக்கு ஆலோசகர்கள், அது முக்கியமா பாண்டியன் தான் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இந்த கூட்டணி இவங்க சொல்றபடி அவங்களுக்கு சீட் கொடுத்து அமைச்சால் நமக்கு தனிப்பெரும்பான்மை வராது. நமக்கு தனிப்பெரும்பான்மை வரலன்னா இவங்களை சார்ந்து ஆட்சியில் இருந்தோம்னா இவங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மகாராஷ்டிரால இவங்க என்ன செஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். உடனடியாக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி பட்நாயக்குடைய கட்சி சொல்லிட்டாங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே இவங்க எப்படிப்பட்ட கீழ்த்தரமான குற்றச்சாட்டு சொன்னாங்க. பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ட்ரெஷரி சாவி வந்து தமிழ்நாட்டில் எடுத்துட்டு போயிட்டாங்க. இதை விட அபத்தம் இருக்கவே முடியாது. ஆனா ஜனங்களுடைய மத ஆவேசத்தை தூண்டுவது. இதே மாதிரிதான் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் முயற்சி பண்ணிருக்கு. திருப்பரங்குன்றத்துல வந்து வேற எந்த முயற்சியும் பண்ண முடியல. சாப்பாடை வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. முருகன் வந்து ஒரு வேட்டுவ கடவுள். வேடர்கள் வந்து இறைச்சி சாப்பிட்டவங்க. கண்ணப்ப நாயனாரை பத்தி பெரிய புராணத்தில் எழுதலையா? இன்னைக்கு இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் 85-87% வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க. இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். இவங்களுக்கு இந்த 91 இதுக்கு அப்புறம் சட்டத்துக்கு அப்புறம் அந்த சட்டத்தை மதித்து உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு உத்தரவும் போட்டு விட்டது. 1947 ஆகஸ்ட் 15 எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்ததோ வழிபாட்டு தலங்கள் அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கணும், அதை ரீஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப இவங்க வந்து சிக்கந்தரை எடுத்துருன்னு சொல்ல முடியாது, சமணத்தை எடுத்துருன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த சைவத்தை கொண்டு வர்றாங்க, சாப்பாட்டை கொண்டு வர்றாங்க. இது மாதிரி கீழ்த்தரமா ஏர் இந்தியா வந்து இப்ப இதாக பிரைவேட்டைஸ் ஆயிருச்சு. அது ஏர் இந்தியா இவங்க வந்து 2014 ஏர் இந்தியாவில் இனிமேல் சைவ சாப்பாடு தான் பரிமாறப்படும் சொன்னாங்க. இது எவ்வளவு ஒரு அறிவுகட்ட ஒரு செயல். இப்ப நான் கேட்கிறேன், நான் என்னுடைய பணத்தை போட்டு நான் டிக்கெட் வாங்குறேன். என் பணத்தை போட்டு டிக்கெட் வாங்குறேன். எனக்கு நான் விரும்புகிற சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உரிமை இல்லையா? நீ சொல்ற சாப்பாடு தான் நான் சாப்பிடணுமா? இந்த அளவுக்கு இவங்க கீழ்த்தரமா போவாங்க. அதனால வந்து இவங்க they learn very quickly from electoral debacle. ஆனா எப்படிப்பட்ட லெசன் படிக்கிறாங்கன்னா, மக்களை இன்னும் எப்படி திசை திருப்புறது அப்படின்னு தான் படிப்பாங்க. That's what they basically do. அதனால இங்கேயும் அதை தான் பண்ணியிருக்காங்க. வட இந்தியாவை பொறுத்த மட்டும் ஐ அக்ரி வித் வாட் தி சர்வே சேஸ். தென்னிந்தியாவில் வந்து இதே மூட் ஆஃப் தி நேஷன் சர்வே நீங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2024 வந்தது. அதாவது கடந்த ஆண்டு வந்த இந்த சர்வே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால சார் அப்ப என்ன சொன்னாங்க, டிஎம்கே 47% வாங்கும், ஏடிஎம்கே வெறும் 15% தான் வாங்கும், என்டிஏ வந்து 38% வாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. கிரவுண்ட் லெவல்ல கூட அண்ணாமலையால் 25 சீட் ஜெயிப்போம், நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆக்சுவல் ரிசல்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 20% வாக்குகளும், என்டிஏ கூட்டணி 18 தான் வாங்க முடிஞ்சது. 38 அப்படின்னு இவங்க சொன்னதுக்கும் அவங்க வாங்கின 18க்கும் கிட்டத்தட்ட 20% வித்தியாசம் இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 52% டிஎம்கேவோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. ஏடிஎம்கே உடைய வாக்கு வங்கி 23ல இருந்து 20% ஆயிருக்கு. ஒரு 3% குறைஞ்சிருக்கு. இந்த 3% 18% இந்த என்டிஏ கூட்டணிக்கு போய் அது 21% வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சர்வே ரிசல்ட்டை வைக்கிறாங்க. உண்மையிலேயே என்டிஏ கூட்டணியோட வாக்கு சதவீதம் வளர்ந்திருக்கிறதா? அப்படி வளர்ந்திருக்குன்னா இந்த ஓட்டு எங்கேருந்து வருது? இது உண்மையிலேயே நம்பக்கூடிய ஒரு விஷயமா தோணுதா? அதாவது பொதுவாகவே இந்த சர்வேக்கள் எல்லாமே போன தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சைக்கலாஜிக்கல் பிலீஃபை கொண்டு வரணும்னு சொல்லி பிஜேபிக்கு 300 இடத்துக்கு மேலே கிடைக்கும், 300 இடத்துக்கு மேலே கிடைக்கும்னு இவங்களும் தான் அப்படிதான் சொன்னாங்க. அதனால இந்த சர்வேல எதை நம்பலாம் எதை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிஜேபிக்கு ஆதரவு பெருகி இருக்குன்னு அனைத்து இந்திய அளவில் சொல்றது வந்து நம்பலாம். ஏன்னா இந்தியா கூட்டணியை பற்றின ஒரு ஸ்திரம் இல்லாத ஒரு நிலைமை வந்ததுனால. ஆனா இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளையும் சேர்ந்து எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு சொல்லாம காங்கிரஸுக்கு மட்டும் 20% ஓட்டு தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதுவே வந்து
காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக பலம் இழந்து விட்டது, பிஜேபியை தவிர இன்னைக்கு யாருமே பலம் உள்ளவங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. இந்த சர்வீஸ் எல்லாம் அப்படிப்பட்ட சர்வீஸ் தான். இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல இவங்க டிஎம்கேக்கு மொத்தமே 30% ஓட்டு தான் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா, அந்த வாசிகன் அத்தனை பேர் ஏன்னா முட்டாள்தனமா எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கலர் நிலவரம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். பிஜேபி டிஎம்கே போன இதுல இருந்ததை விட 5% இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிருக்காங்கன்னா அது காரணம் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த 3 வருடத்தில் அவர்கள் நடத்திய செயல்கள். முக்கியமானது என்னன்னா, கொள்கை ரீதியாக முடிவெடுக்கிறது ஒண்ணு ஒரு அரசு. அந்த கொள்கை ரீதியான முடிவை செயல்படுத்தும் பொழுது அதில் சிக்கல்கள் இல்லாமல் செயல்படுத்தும். இப்ப மக்கள் இவங்களுக்கு உரிமை பணம் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு பெண்களுக்கு இலவசமா பஸ்ல பயணம் கொடுக்குறாங்க. நான் முதல்வன் திட்டம் வச்சிருக்காங்க. படிச்சு போற பையங்களுக்கும் பெண்களுக்கும் +2 முடிச்ச உடனே காலேஜ் போறதுக்கு ஒரு இது உதவித்தொகை கொடுக்குறாங்க. இதுல என்ன பெரிய விஷயம்னா, இதுல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம எலக்ட்ரானிக்கலி பணத்தை அனுப்பிடுறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க இதை பண்ணதை பார்த்துட்டு தான் மகாராஷ்டிராலையும் மத்திய பிரதேசையும் இந்த பிஜேபி பண்ணாங்க. இவங்கள பார்த்துட்டு தான். இதான் உண்மை. மகாராஷ்டிரால அவங்க ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம், பெண்களுக்கு கொடுப்போன்னு அறிவிச்சுட்டு அரியர்ஸும் சேர்த்து கொடுத்தாங்க. எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி 3 மாசம் ஒட்டு மொத்தம். ஆனா திமுகவுக்கும் பிஜேபிக்குள்ள வித்தியாசம், இவங்க கொஞ்ச நாள் பிஜேபி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. டேக் இட் ஃப்ரம் மீ. கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் இல்லாம இதெல்லாம் குறைப்பாங்க. இல்ல ஆல்ரெடி 30 லட்சம் பெண்கள் அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்களா சார் மகாராஷ்டிரால? பாருங்க, இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா திமுக அப்படி பண்ண மாட்டாங்க. பல எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட அது மாதிரி பண்ண மாட்டாங்க. காங்கிரஸும் கர்நாடகால சில திட்டங்கள் இப்போ கைவிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா திமுக அது மாதிரி கைவிட மாட்டாங்க. திமுகவுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி இவங்க கொடுக்குறாங்க. அதாவது கொடுக்க வேண்டிய பணத்தை, ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறது இல்லை. ஜிஎஸ்டி ஷேர் இம்மீடியட்டா அனுப்புறது இல்லை. ஆனா அதே சமயம் இவங்க தங்களுடைய இந்த திட்டம் வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுக்குற பணத்தை இவங்க நிப்பாட்டுறது இல்லை. நிப்பாட்ட முடியாதுங்கிறதுனால கடன் வாங்கியாவது செய்யறாங்க. கடன் வாங்கி செய்யறதுங்கிறது ஒரு ஜிஎஸ்டியோட எத்தனை பெர்சென்டேஜுக்குள்ள கடன் வாங்கணும் இருக்கோ அதுக்குள்ளதான் இன்னைக்கு வரைக்கும் கடன் நிலவரம் இருக்கு. இதை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். ஆனா பழனிசாமி என்ன சொல்லுவாரு, கடன் வாங்கி இப்படி கொடுக்கலாமையா, இதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லி கேட்பாரு. ஆனா கடன் வாங்க வைக்கிற சூழ்நிலையை உருவாக்குறது ஒன்றிய அரசுங்கிறத பத்தி பேச மாட்டாங்க. இப்படி பல விதத்திலேயே எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. இதை சொல்றதுக்கு ஒருத்தன் திமுகவுடைய ஆதரவாளர் இருக்க வேண்டியது. நியூட்ரல் ஆன்லுக்கர் பார்த்துட்டு இதைத்தான் சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் மக்கள் மனசுல பதியத்தான் செய்யுது. அப்ப இதனால இவங்களுக்கு ஆதரவு கூடுறதுக்கு இன்னொரு காரணம் இவர்களுடைய செயல்கள். அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் எதிர்கட்சியாக இருந்த காலத்து இவங்க ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த பொழுது பெரிய ஆட்சியாக தான் இருந்தாங்க. ஆட்சியோட செலுத்துற கட்சியா இருந்தாங்க. எதிர்கட்சியா இருந்தபோது வலுத்த எதிர்கட்சியா இருந்தாங்க. ஆனா இவருடைய இதுல தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்து இவர் சென்ட்ரல் பிஜேபி கூட உறவில்லைன்னு சொல்லிட்டாரு ஒழிய, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து இவர் கிரிட்டிசைஸ் பண்றது அப்படியே மயிலிறகால் தொட்டு கொடுப்பது போல தான் இருக்கு. அதான் பண்ணிட்டு இருக்காரு. தொண்டர்கள் மத்தியில உற்சாகம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நிஜம்தான். தலைமைக்கு எதிர்ப்பு இருக்கு கட்சிக்குள்ளே அப்படிங்கிறது நிஜம்தான். இந்த மாதிரிப்பட்ட காரணங்களால அவர்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ ஈரோடு பை எலெக்ஷனை பாத்தீங்கன்னா அதுல சீமானுக்கு ஓட்டு போட்டு ஓப்பனாவே பிஜேபி சொன்னாங்க. சீமானுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. அப்ப சீமானுக்கு விழுந்த ஓட்டு சீமானுடைய ஓட்டு பிளஸ் பிஜேபி ஓட்டு, இது ரெண்டும் சேர்ந்து தான் அவருக்கு அத்தனை பெர்சன்டேஜ் வந்திருக்கு. 13% 14% வந்திருக்கு. ஆனால் திராவிடத்தை நம்புகின்ற தொண்டர்கள் அத்தனை பேரும் ஏடிஎம்கே தொண்டர்கள் உட்பட அவர்கள் பெரும்பான்மையோர் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா பொதுவா நீங்க எப்படி சொல்ல 78% இங்க திராவிட கட்சிகளுடைய வாக்கு, 14 இருந்து 22க்குள்ள மற்றவர்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உள்ள நிலவரம். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 52% ஆயிருக்கு, 51% ஆயிருக்குன்னு சொன்னா அது உண்மைதான். ஆனால் போற போக்குல சந்தடி சாக்குல பிஜேபிக்கு 21% வந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அது அவங்களுடைய ஒரிஜினல் மிஸ்சீஃப். அதுல சந்தேகமே கிடையாது. அந்த அளவுக்கு. ஆனா பிஜேபி எங்க வளர்ந்துருக்குன்னு கேட்கறவங்க எல்லாம் they are living in fool's paradise. பிஜேபி வளர்ந்திருக்கிறது அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இவங்க சொல்ற அளவுக்கு பிஜேபி வளரல. திமுக முதல்வர் சொல்ற அளவுக்கு பிஜேபி வளராமலும் இல்லை. கிராமப்புறங்கள்ல எல்லாம் பிஜேபிக்கு ஒரு கட்சி வளர்றதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குங்க. இப்ப பிஜேபி இதை செய்யறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா கிராமத்துல தொண்டர்கள்ல ஒரு ஒவ்வொரு முதல்ல ஒவ்வொரு தொண்டருக்கும் நாங்க ஒரு 2 வீலர் கொடுப்போம் கட்சி பிரச்சாரம் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுதுன்னு வைங்க. பண வசதி உள்ள ஒரு கட்சி அதை சொல்லும், அவங்களால செய்ய முடியும். இப்படிப்பட்ட நிதி வசதிகளை தன்னுடைய தொண்டர்களுக்கு தர முடியும் ஒரு பண வசதி படைத்த கட்சி தான். பிஜேபி இது செய்யறாங்களா இல்லையாங்கிறத பத்தி ஐ ஹவ் நோ கமெண்ட்ஸ், எனக்கு தெரியாது.
ஆனா பண வசதி படைத்த ஒரு கட்சி வந்து இது மாதிரி எதிர்க்கட்சியாக இருக்கிறது, அதுவும் சாதாரண வெறும் எதிர்க்கட்சி இல்லை, ரொம்ப கீழே இருக்கு, ஒரு குவாண்டம் ஜம்ப் எடுக்கணும்னு சொல்லி இருக்கும்போது இந்த மாதிரியான முயற்சிகளை ஈடுபடுவாங்க. ஈடுபடுறாங்களோ இல்லையோ, ஈடுபடுவாங்கிற நம்பிக்கையில 10 பேர் அந்த கட்சியில் வந்து சேருவாங்க. அப்ப கிராமப்புறங்கள்ல வந்து இந்த கட்சிக்கு நிச்சயமா வந்து இன்னைக்கு வந்து பிரசன்ஸ் இருக்கு பிஜேபிக்கு. இவங்க சொல்ற அளவுக்கு அது வளரல. அதுங்கிறது உண்மை. அதனால 21% அப்படிங்கிறது வந்து விஷுவல் திங்கிங் கூட கிடையாது. விஷுவல் விஷ் அவ்வளவுதான். சரி, திமுக கூட்டணிக்கு அதிகமாக ஒரு 5% கொடுத்திருக்காங்கல்ல. இந்த 5% எங்க இருந்து வரும்? எந்த வாக்குகளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலும் அதிமுகவுடைய வாக்குகள் தான். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வாக்குகளும் வரும். இன்னைக்கு பெரியார் அவர் தாக்கினதுக்கு அப்புறம், அதாவது பெரியார் விமர்சனம் பண்றது ஒரு தவறு கிடையாது. உடனடியா வந்து யாரும் அதுக்காக வேண்டி ரத்தம் கொதிக்க வேண்டியது. பெரியாரே சொல்லியிருக்காரு, நான் விமர்சனம் என்னுடைய கருத்துக்களையும் நான் சொன்னேன் என்று அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அவைகளை சீர்தூக்கி பாருங்கள்னு பெரியாரே சொல்லியிருக்காரு. பெரியாருடைய கருத்துக்களை தாராளமா விமர்சிக்கலாம், யாருக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா பெரியார் சொல்லாத கருத்தை அவர் சொன்னதை பொய் சொல்றது இருப்பாரு, அது ரொம்ப தப்பு. சீமான் வந்து நான் இதுவரைக்கும் சீமானை பத்தி நான் கருத்து சொன்னதே இல்லை. அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, அவருக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு, தமிழர் யாருங்கிறது அவருக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. ஐ டிட் நாட் வாண்ட் டு கோ த்ரூ டீப்லி இன்டு இட், நான் போனதில்லை. ஆனால் இன்னைக்கு வந்து 2 வினாக்கள் எழுப்பப்படுகின்றன. அதுக்கு இப்ப இவர்கிட்ட இருந்து சீமான் இருந்து சரியான பதில் இல்லை. ஒண்ணு வந்து பெரியார் வந்து புராணத்துல அப்படி சொல்லி இருக்குன்னு சொன்னார், சொல்லிட்டு அப்படிப்பட்ட புராண கதைகளையா நம்புவதுன்னு கேட்டாரு. நீங்க பெரியார் தான் சொன்னார்னு சொல்லி கீழ்த்தரமா சொன்னீங்களே, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா, புஸ்தகத்தை எல்லாம் பார்த்தா தானே சொல்ல முடியும், புஸ்தகம் எங்கிட்ட எங்க இருக்குன்னு, இது என்ன பதில் இது? அப்ப பொய் சொல்லிட்டு நழுவுறாரு அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. இவர் அந்த மாதிரி வந்து நல்ல உணர்ச்சிவசமாக பேசக்கூடியவர், இளைஞர்களை ஈர்க்கக்கூடியவர் நிலைமையில உள்ள சீமான் இந்த மாதிரி ஒரு பெரிய தவறு செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால பல பேர் வந்து அவருடைய கட்சியிலிருந்தே பல பேர் விலக ஆரம்பிச்சாங்கிறது உண்மை. இன்னொன்னு வந்து என்னன்னா, சீமானை பற்றி இப்பொழுது திரும்ப திரும்ப ஒன்று சொல்லப்படுகிறது, நாம் தமிழர் கட்சி என்பது சீபா ஆதித்தனார் துவங்கிய கட்சி. அவருக்கு பின்னாடி வந்து அதனுடைய ரைட்ஸ் எல்லாம் வந்து இவர் சிவந்தி ஆதித்தன் இருந்தது. சீமானை வந்து ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்கள் வந்து கூட்டிட்டு போனாரு சிவந்தி ஆதித்தன்ட்ட, அப்படி கூட்டிட்டு போய் தான் இவருக்கு அதை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப பேச்சு வருது. சீமான் உடனடியா சொல்லணும் இது உண்மையா இல்லையான்னு சொல்லி. இது உண்மையா இல்லையான்னு அவர் சொல்லாத பட்சத்துல என்ன நினைக்க தோணும், அப்ப இவரை பத்தி பிஜேபியுடைய பி பார்ட்டின்னு சொன்னதெல்லாம் உண்மைதானே, இனிமே பி பார்ட்டியும் இல்லாம அமல்கமேட் ஆயிடுவாங்க போல. ஏன்னா ரவீந்திரன் துரைசாமி வந்து அரசியல் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, சீமானை முன்னிறுத்தி அவரை முதலமைச்சராக்கி இவங்க வந்து தாங்க நேரடியா வர முடியாதனால அவரை முன்னிறுத்துவாங்கன்னு அவர் வேறு சொல்லிட்டு இருக்காரு. அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீமான் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா உணர்வுடன் உடனடியாக தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் அவருடைய ஆதரவு வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால ஆனா நீங்க நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னா சார், இந்த சர்வேல மக்களவை தேர்தலை மையப்படுத்தி தான் கேள்வி வச்சிருக்காங்க. ஆனா அதுல சீமான பத்தி எந்த மென்ஷனும் இல்ல. இதை ஏன் சொல்றேன்னா, கடந்த 2024 மக்களவை தேர்தல்ல சீமான் கிட்டத்தட்ட 8.3% வாக்குகள் பெற்றிருக்கிறார் தனியாவே நின்னு. அவரை பத்தி இதுல எந்த மென்ஷனும் இல்ல. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்காத தாவேகாவின் தலைவர் நடிகர் விஜய்க்கு வந்து அவ்வளோ ஹைப் கொடுக்கறாங்க. அவரை முன்னிறுத்தி இவர் 15ல இருந்து 20% வாக்கு இவர்கிட்ட இருக்கு, இவர் தான் எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாரு அடுத்த அசெம்பிளி எலெக்ஷன்ல அப்படிங்கிற ஒரு பில்டப்ப வந்து கொடுக்குறாங்க. விஜயை முன்னிறுத்தி அதிமுக வலிமை இழந்து வருகிறது அப்படிங்கிற தோற்றத்தை இன்னமும் வலுப்படுத்த பாஜக நினைக்குதுன்னு நீங்க நம்புறீங்களா? இந்த சர்வேயை பொறுத்த மட்டும் விஜயை பத்தி அவங்க எதுவும் சொல்லலன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? இந்த இல்ல, சர்வே நேரடியா சர்வேல மென்ஷன் பண்ணலனாலும் இன்டர்வியூஸ்ல அந்த யஷ்வந்த் அப்படிங்கிறவர், அந்த சி ஓட்டர் சர்வேயுடைய டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூல தெளிவா மென்ஷன் பண்றாரு, விஜய்க்கு 15% வரைக்கும் ஓட்டு இருக்கு, அவர் தான் எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்றாரு. இப்போ சீமானை பத்தி சொல்லலைங்கிறீங்க, ஆனா அவங்க சொன்ன நம்பர்லாம் கூட்டி பார்த்தா 91% தான் வருது. 90ல இருந்து 92க்குள்ள தான் வருது நினைக்கிறேன். இவங்களுக்கு 51, டிஎம்கேக்கு இவங்களுக்கு 20, 52, டிஎம்கேக்கு 52, 52, அதிமுகவுக்கு 20, என்டிஏக்கு 72, அப்ப 93 தான் வருது. மீதி 7% அவங்க அதை மென்ஷன் பண்ணல. சீமான் இந்த மாதிரி பட்டவங்களுடைய இதை அவங்க வந்து கருதி இருக்கலாம், அது ஒண்ணு. ரெண்டாவது 7%க்குள்ளதானே சீமான் விஜய் எல்லாரும் வராங்க. அப்ப அப்படி இருக்கும்பொழுது விஜய்க்கு எப்படி 15 to 20% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ரொம்ப அநியாயம், அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க, அவங்ககிட்ட தான் கேட்கணும் இதெல்லாம். இது கடைசியில ஜெயலலிதா அம்மா கேஸ்ல வந்து ஜட்ஜ் ஐயா கொடுத்த கணக்கு மாதிரி தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி தோணுது. அதனால இந்த மாதிரி சர்வே வந்து பேசிக்கலி ஒரு காலத்துல சர்வேக்கெல்லாம் பிரணாயம் பண்ணும்போதெல்லாம் சர்வேக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருந்தது.
அவர் பண்ண சர்வேல வந்து 2 சீட்டு தான் அவர் சொன்னதுல இருந்து தவறி இருந்தது. 2/3 மெஜாரிட்டி ராஜீவ் காந்தி வாங்குற அந்த நேரத்துல அவர் சொன்னது 15 சீட்டுக்குள்ளதான் பிஜேபி கிடைக்கும்னாரு. 12 சீட்டு கிடைச்சது, 10 12 கிடைச்சது. அந்த அளவுக்கு கரெக்டா துல்லியமா வந்து சொல்ல முடிஞ்சது. இன்னைக்கு எல்லாமே வணிகமயமாகி விட்டது, சர்வே வணிகமயமாகி விட்டது. அதனால வந்து நான் சொன்னபடி திமுகவுக்கு மதிப்பிழந்து போய்விட்டதுன்னு சொன்னா அந்த சர்வேக்கு மரியாதை இருக்காது. அதனால அந்த சர்வேல வந்து திமுகவை ஓங்கிதான் காமிக்கணும். அதே சமயத்துல மக்கள் மனசுல இதை விதைக்கணும். ஏடிஎம்கே அவுட்டு, ஏடிஎம்கே அடுத்து இன்னைக்கு ஏற்கனவே என்டிஏ தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அடுத்து வர்றாரு மதுரை வீர விஜய் வர்றாரு அப்படின்னு சொல்லி அதை காமிக்கணும். அதனால இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் இந்த சர்வே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல இந்த சர்வேக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆகும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ வந்து திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்த கூட்டணி இப்படியே தொடர்ந்து இந்த ஒரு வருடத்துல திமுக வந்து தன்னுடைய தேர்தல் வியூகத்தை அதிகப்படுத்தினா கண்டிப்பா வெற்றி வாய்ப்புகள் திமுக கூட்டணிக்கு தான் இருக்கு அப்படிங்கறத பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து 2வது இடத்துக்கு யாரு வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி தான் இருக்கு. ஒரு பக்கம் விஜய் வந்து என் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு முறுக்கிக்கிறாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பிஜேபியோட கூட்டணியே இல்ல, நாங்க வந்து வேற ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்டிஏ தலைமை பிஜேபி தலைமையில என்டிஏ கூட்டணி வரும் அப்படின்னு சொல்றாரு. சீமான் ஒரு தனி வழியில பயணிக்கிறாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு 5 முனை போட்டியாக மாறுமா? அப்படி 5 முனை போட்டியாக மாறினா பிஜேபி கடைசி 5வது இடத்துக்கு தள்ளப்படுமோ, அது ஒரு பெரிய அசிங்கமா இவங்களுக்கு போயிடுமோ அப்படிங்கிற பயத்துலதான் இன்னைக்கு அதிமுகவுக்கு இவ்வளவு பிரஷர் மறைமுகமா போடுறாங்களா? அதிமுகவுக்கு பிஜேபி தேவை அப்படிங்கறத விட பிஜேபிக்கு தான் அதிமுக தேவை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அப்படின்னு நம்புறீங்களா? ஆமா, பிஜேபிக்கு தான் அதிமுக தேவை. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட போனா அது ஒரு சீசைடல் ஸ்டெப் தான். அந்த மைனாரிட்டி ஓட்டு போனா மைனாரிட்டி ஓட்டு திரும்பவே செய்யாது அப்படிங்கிறது உண்மை. அடுத்து திமுக கூட இருக்கிற தோழமை கட்சிகளுக்கு இவங்க அதிமுக வந்து பிஜேபி கூட போயிட்டாங்கன்னா பார்கெனிங் பவரே கிடையாது. அவங்க திமுக தவிர வேற எங்கேயுமே இருக்க முடியாது. ஒரு மத சார்பில்லாத ஒரு கூட்டணினா அது திமுக கூட்டணியா தான் இருக்கும். அதனால இது வந்து திமுகவுக்கு சாதகமா இருக்கும். அதனால பிஜேபி வந்து நிச்சயம் வந்து, ஆனால் வேறு மாதிரி வந்து முயற்சிகள் எடுப்பாங்க. இப்போ முதல்ல சீமானை கொண்டு வந்திருக்காங்க, முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து விஜய் வந்து முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி வந்து விஜய்க்கு எதுக்காக கொடுத்தாங்க? அவருக்கு என்ன செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு? ஒரு காலத்துல இவங்களுக்கு இதே மாதிரி தான் ஜெயலலிதா, எந்த பதவியிலுமே இல்லாத ஜெயலலிதாவுக்கு அவங்க அந்த போட்டி போடும்போது 96ல போட்டி போடும்போது என்எஸ்ஜி செக்யூரிட்டி கொடுத்தாங்க. நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இருக்காங்களே, அவங்களுடைய செக்யூரிட்டி வந்து இது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அவங்களுக்கு அதை கொடுத்ததுக்கு காரணம், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞருக்கு கீழே இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாகம் வந்து வட இந்தியாவில் உள்ள பல அதிகாரிகளுக்கு இருந்தது. அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் அதிகாரிகளுக்கும் இருந்தது. ஆஸ் நார்த் இந்தியன்ஸ் they did not prefer DMK to come to power. அவங்களுக்கு அது வந்து பிடிக்கல. அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து சில குடும்பங்களுடைய ஆதரவு இருந்தது. அந்த குடும்பங்களுடைய ஆதரவும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட். இன்னைக்கு அந்த குடும்பங்களுக்கு வந்து ஜெயலலிதா போன்ற ஒரு இல்லாத பொழுது விஜய் வந்து சரியான ஒரு நபரா தெரிகிறாரு. விஜய் ஏற்கனவே இவங்க சொல்லித்தான் ஆரம்பிச்சாரா அல்லது இனிமே அவங்க கூட போவாரா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. 2026 பத்தி இன்னைக்கு நான் ஜோசியம் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு நிச்சயம், பிஜேபி எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு கூட்டணி அமைக்கணும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியானபடி சவால் விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைப்பாங்க. அதுக்கு நீங்க வந்து ஏடிஎம்கே தட்ட வேண்டாம், பழனிசாமி தட்டி விட்டா போதும். இப்போ அதைத்தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து பிஜேபி ஓபிஎஸ் வந்து சொல்லிட்டாரு, பிஜேபியோட கூட சேர்வது தான் நமக்கு நல்லதுன்ட்டாரு. அதனால வந்து ஓபிஎஸ் சசிகலா இந்த குரூப்பை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து பிஜேபியோட கூட்டு சேர்றதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, பிஜேபி கூட கூட்டு சேர்ந்தாலுமே இந்த சசிகலா ஓபிஎஸ் குரூப்புக்கு வந்து மைனாரிட்டிஸ்ட வந்து ஒரு செல்வாக்கு உண்டு. அந்த செல்வாக்கை வந்து நம்ம வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். உதாரணம், ராமநாதபுரத்துல யாரு என்ன கலாட்டா பண்ணாலும் அங்க இந்துக்களும் முஸ்லிம்களும் வந்து ஒத்துமையா தான் இருந்திருக்காங்க. அதுல வந்து எஸ்பெஷலி இவர் ஓபிஎஸ் உடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க முஸ்லிம்கள் கூட ரொம்ப ஒற்றுமையோடு இருந்திருக்காங்க. அவ இன்னும் வந்து மாமா மைத்துனர்னு சொல்லி முறை சொல்லி கூப்பிடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு 3 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடி தான் மாறினாங்க. ஒரே குடும்பம், சாதி குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போனவங்க தான். அவங்களுக்கு இன்னும் அந்த பற்று பாசமெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு பிஜேபிக்கு வந்து. பழனிசாமி இஸ் ஸ்டம்பிளிங் ஃபேக்டர். இன்னைக்கு வந்து இவர் தான் இபிஎஸ் தான் ஸ்டம்பிளிங் ஃபேக்டர். அதனால அவர் ஒண்ணு அவரை நீக்கணும், இல்லைன்னா அவர் சரி சொல்லணும். ஆனா அவர் சரி சொன்னார்னாலுமே பிரச்சனை என்னன்னா, மைனாரிட்டி ஓட்டு இவங்களுக்கு கிடைக்காது. அதனால ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாரும் இங்க கூட்டு வரணும்.
விஜய் வந்து கூட்டம் சரி நீங்க கேட்கலாம். விஜய் வந்து இப்ப ஜனங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்களா விஜய்கிட்ட வந்து? நீ வந்து திராவிடத்தை நம்புகிறேன், ஆனால் திராவிடம் என்ற பெயரில் கொள்ளையடித்தார்கள் 2 திராவிட கட்சியும் தானே சொன்னேன். இன்னைக்கு எதுக்கு இவங்க கூட சேர்றேன்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா? அல்லது ஏடிஎம்கே பார்த்து நீங்க மைனாரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்றவங்க எதுக்கு பிஜேபியோட போய் சேர்றீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? பிஜேபி வந்து நீட்டு வேணும் வேணும்னு சொல்றாங்க, இவங்க நீட்டு வேண்டாங்கிறாங்க, எதுக்கு பிஜேபி இவங்க கூட கூட்டு வச்சிருக்காங்க கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் நார்மலான சந்தர்ப்பத்தில் கேட்பார்கள். ஆனா பிஜேபி எப்படிப்பட்ட ஒரு சூழலை கொண்டு வரும்னா, தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டா லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிருச்சு. பெண்கள் வந்து தெருவில் நடக்கவே முடியல, எங்க போனாலும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு. அப்ப முதல்ல எங்களுடைய முதல் நோக்கம் எங்களுடைய வேற்றுமைகளை பற்றி ஆராய்வதல்ல, நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த ஆட்சியை இறக்குவதுதான் அப்படிங்கிற பிளாங்க்ல வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட வந்து எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை இந்த சர்வேலயே அதுக்கு ஒரு இன்னொரு ஃபேக்டரும் இருக்கு சார். நீங்க பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வேல கடந்த 4 வருடங்களா பாத்தீங்கன்னா டாப் 5 சிஎம்ஸ்ல கான்ஸ்டன்டா நம்மளுடைய மாநில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இடம்பெறுகிறார். இந்த வருஷம் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 பிளேசஸ் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சிஎம்க்கு கொடுத்துட்டாங்க. பிகாஸ் இன்னைக்கு மணிப்பூர் பிரச்சனையை அவங்க சமாளிக்கணும், அங்க கொஞ்சம் வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவில் இருக்கக்கூடிய சிஎம்க்கு கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த 5வது இடத்தை இவங்க தவிர்க்க முடியாம வேற வழி இல்லாம இன்னைக்கு வந்து மு க ஸ்டாலினுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ கலைஞர் காலத்தில் கலைஞருக்கு எதிராக ஒரு பர்சனல் ஒரு என்மிட்டி இல்ல ஒரு பர்சனல் வெறுப்பு இருந்ததெல்லாம் தாண்டி இன்னைக்கு எல்லா தரப்பினரும் அன்போடும் மரியாதையோடும் பார்க்கக்கூடிய ஒரு முதல்வராக இருக்கிறாரு. இப்ப மக்கள் மத்தியில கூட திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் மேல எவ்வளவுதான் அவர்களுக்கு வந்து விமர்சனங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களை வந்து ரொம்ப ஒரு நல்ல கரிஸ்மேட்டிக் லீடரா, ரொம்ப அப்ரோச்சபிள் ஒரு லீடரா, எல்லா தரப்பினருடைய விமர்சனங்களையும் கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவரா பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதே சர்வேல அவங்க பதிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இதுல எதை நம்புறது? இந்த சர்வே எத்தனை பேர் படிக்கிறாங்க? உங்களையும் என்னி மாதிரி ஆட்கள் தவிர எத்தனை பேர் படிக்கிறாங்க? சாதாரண ஓட்டர்ஸ்ல எத்தனை பேருக்கு இந்த சர்வேயை பத்தி தெரியும்? அல்லது அந்த சர்வே முடிவை பத்தி அவங்க என்ன கவலைப்படுறாங்க? அவங்களுடைய இம்ப்ரெஷன்ல தான் போவாங்க. அவங்களுடைய இம்ப்ரெஷன் இன்னைக்கு திரு ஸ்டாலினை பத்தி ரொம்ப நல்ல இம்ப்ரெஷன். ஏன்னா இந்த இந்த வயசுல அவர் வந்து ஒரு வெள்ளம்னு சொல்லி வந்தா கொஞ்சம் கூட தயங்காம வெள்ள பகுதிகளுக்கு போறது, கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்றது, எந்த விதத்துல பார்த்தாலும் அவர் வந்து மக்களுடைய முதல்வர் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. வெறுமனே இது மட்டும் கிடையாது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் மட்டும் கிடையாது. அவர் கொண்டு வந்திருக்க திட்டங்கள், காலை உணவு வந்து இது அரசு பள்ளிக்கூடம், அரசு உதவிவரும் பள்ளிக்கூடங்களில் உள்ள மாணவர்களுக்கு கொடுத்துருது, அரசு எத்தனையோ சொல்ல வரிசையை சொல்லிட்டே போகலாம். அப்போ மக்களுக்கு வந்து இவங்க உணர்ந்திருக்காங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, ராஜீவ்காந்தி கொலைக்கும் திமுகவுக்கு எந்த சம்பந்தமாவது இருந்ததா? இல்லை. ஆனா அதை சம்பந்தப்படுத்தி பேசி பேசி திமுக ஒரு எலெக்ஷன் ஒண்ணுமில்லாம இல்லையா? அதனால திமுக ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இவங்க நேர்மையா பிஜேபி தேர்தலை சந்திச்சதா சரித்திரமே கிடையாது. கர்நாடகாவில் வந்து தேர்தல் நடக்குது, சட்டமன்ற தேர்தல் நடக்குது, இங்க கலைஞர் ஆட்சி. அந்நேரம் வந்து ஸ்டாலின் வந்து இதுல வந்து ஹோசூர்லையும் இதுலயும் வந்து பைப் டு வாட்டர் சப்ளைக்காக ஒரு ஸ்கீம் இருந்தது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்க உத்தரவு கொடுத்திருக்காங்க. உடனடியா நாட் லெஸ் தன் பெர்சன் லைக் அருண் ஜெய்ட்லி அவர் வந்து ஒரு ஓட்ட படகுல ஏறி உட்காந்துக்கிட்டு 3 பேரை கூட்டிட்டு போய் இதெல்லாம் எங்க பகுதி, கர்நாடகத்தை சேர்ந்தது, இதுல இவங்க எப்படி இந்த மாதிரிலாம் ஸ்கீம் கொண்டு வர போச்சு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அந்நேரம் கலைஞருடைய ராஜதந்திரம், உடனடியாக அவர் என்ன அறிக்கை விட்டுருக்கணும், என் மாநிலத்து பகுதி என்ன நீங்க பேசுறன்னு அறிக்கை விட்டுருக்கணும். அவங்க அதை எதிர்பார்த்தாங்க. அப்படி அறிக்கை விட்டா உடனடியா கர்நாடகாவில் போய் பாத்தீங்களா காங்கிரஸ் உடைய தோழமை கட்சியை வந்து நமக்கு எதிராக பேசுறாங்க பாத்தீங்களா, கிளப்பி விடலான்னு பார்த்தாங்க. ஆனா கலைஞர் ராஜதந்திர அமைதி காத்தார் அந்த நேரத்தில். அது சாதாரணமான செயல் கிடையாது. அந்த மாதிரி கவர்மெண்ட் இருந்தது. இது சொல்லுவாங்க, இந்த நேரத்துல இந்த வாட்டர் சப்ளை கொடுத்துருக்கணுமாப்பா, இன்னும் 1 மாசம் கழிச்சும் கொடுத்துருக்கலாம்னு ஒரு வார்த்தையோட போயிட்டாரு, அதுக்கு மேல ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவங்க எப்படிப்பட்ட பொய் புரட்ட சொல்லுவாங்கன்னு தெரியாது, அது எப்படி மக்களை வந்து கிளப்பி விட பார்க்கும் தெரியாது. இல்ல இப்ப கூட சொல்றாங்க சார், நேத்து முந்தா நேத்துலாம் இது பத்தி நார்த் இந்தியன் மீடியாவில் டிஸ்கஷன் நடக்கும் பொழுது தொடர்ந்து ஒரு விஷயத்தை என்ன முன் வைக்கிறாங்கன்னா, ஸ்டாலினுக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை, இப்போ முழு பொறுப்புல உதயநிதி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, உதயநிதி தான் முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை இப்போ கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு துணை முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்கான பொறுப்புப்படி அவர் நடவடிக்கை எடுத்தார்னா சட்டப்படி அதை யார் என்னன்னு சொல்ல முடியாது. துணை முதலமைச்சர் எதற்காக இருக்கிறார்? முதலமைச்சருக்கு துணையாக இருக்கிறார். இலாக்கா இல்லாத அமைச்சராக ஒரு காலத்தில் வந்து லால் பகதூர் சாஸ்திரியை நேரு அப்பாயிண்ட் பண்ணார். எதுக்காக? தனக்கு வர வேலைப்படுவில் வந்து அவர் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக. இது அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அதில் இவங்களுக்கு என்ன வெளி வந்தது?
ஏதாவது ஒன்று பேசணுங்கிறதுக்காக இது ஒவ்வொரு நாளும் இவர் வந்து மீட்டிங்ல பேசுறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஒளிபரப்பு தான் செய்யறாங்க முதல்வர் பேசுறத. அவருக்கு யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பி a 20-year-old மேன். ஓகே, அவருக்கு 70 வயசா இருக்கு. அவர் 20 வயசுக்கார மாதிரி இருக்க முடியாது. ஆனா 70 வயசுல அவருடைய உழைப்பை பத்தி யாரும் என்ன சொல்ல முடியும்? குறை சொல்ல முடியும். உடல் உபாதைகள் இருக்குன்னு வச்சுக்கோம். 70 வயசுல எத்தனை பேருக்கு தான் உடல் உபாதைகள் இருக்கு? அதையும் மீறி தான் எல்லாருமே ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் இவரும் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு சொல்ற இவங்க, நான் கேட்கிறேன், உள்துறை அமைச்சருக்கு வந்து பயங்கரமான டயபெட்டிக்னு சொல்றாங்க. இது இந்திய அரசுடைய உள்துறை அமைச்சருக்கு. அதை பத்தி ஏதாவது பேசக்கூடாது. பேசுறது அநாகரிகம் நான் நினைக்கிறேன். இப்படி எதுக்கு இவரை பத்தி மட்டும் பேசுறாங்க? இதெல்லாம் பேசினாத்தான் அசிங்கமாயிருது அரசியல் வந்து. அதுதான் பண்ணுவாங்க இவங்களுக்கு. நான் சொன்னேன், இவங்களுக்கு இஷ்யூ பேஸ்டா இவங்க பாலிடிக்ஸ் பண்ணவே முடியாது. இவங்க எப்படி பண்ண முடியும்? இவங்க இஷ்யூ வந்து என்னது? வர்ணாசிர தர்மத்தை ஆதரிக்கிறோம். இந்த நாட்டை வந்து சசூஸ் பிராமின் சொன்னாங்க, பிராமணர்கள் தான் ஆள வேண்டும் இந்த நாட்டை, மற்றவங்களாம் குற்றவியல் செய்யணும். இதுதான் இவங்களுடைய பொலிட்டிக்கல் பிலாசபி. இது சத்தம் போட்டு வெளியில சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதுதான் இஷ்யூவே அவங்களுக்கு. அதனால வீணான பிரச்சனைகளை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. That's what they will talk. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.